தமிழ்நாட்டில் எம்எல்ஏக்கள் தொகுதி நிதியை ஒதுக்கி தமிழக அரசு உத்தரவு. 234 சட்டமன்ற தொகுதிக்கும் ஆண்டு ஒன்றுக்கு 3.54 கோடி வீதம் 828.36 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. முதலமைச்சர் விஜய் தலைமையில் போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு நிகழ்ச்சி தொடக்கம். தமிழ்நாட்டை போதைப் பொருள் இல்லாத மாநிலமாக உருவாக்கும் நோக்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாணவர்கள் உறுதிமொழி ஏற்பு. போதைப் பொருள் தடுப்பு தொடர்பான விழிப்புணர்வு காணொலியை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் விஜய். போதைப் பொருட்கள் ஒழிப்பில் சிறப்பாக செயல்பட்ட காவல்துறையினருக்கு பதக்கங்களை வழங்கி விஜய் பாராட்டு. காவலர்களுக்கான பதக்கம் வழங்கும் விழாவில் போலீஸ் உடையுடன் நின்று கொண்டிருந்த சிறுவனை தூக்கி கொஞ்சிய முதலமைச்சர் விஜய். விழாவின் நிறைவில் பயனாளிகள் இளைஞர்களுடன் குழு புகைப்படம் நிறுத்தும் உற்சாகம். நீட் தேர்வுக்கு எதிராக சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் கொண்டு வந்தார் சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ். மாணவர்களின் உயிரை பறிக்கும் நீட் தேர்வு சமூக நீதிக்கு எதிரானது என குற்றச்சாட்டு. நீட் தேர்வு எல்லா மாநிலங்களிலும் கொண்டுவரப்பட்ட போது தமிழ்நாட்டுக்கு மட்டும் வராமல் தடுத்தது திமுக. சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் விளக்கம். நீட் தேர்வுக்கு எதிரான தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேறியது. அனைத்து கட்சிகளின் விவாதத்திற்கு பிறகு ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக சபாநாயகர் JCD பிரபாகர் அறிவிப்பு. மத்திய அரசு கொண்டு வந்த நீட் தேர்வை முதலில் எதிர்த்தது திமுக என திமுக எம்எல்ஏ முத்துராஜா பேரவையில் பேச்சு. நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்பதே திமுகவின் நிலைப்பாடு என அரசின் தனி தீர்மானத்தை ஆதரித்து பேச்சு. திமுக காங்கிரஸ் கூட்டணியில்தான் நீட் தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்டதாக அதிமுக எம்எல்ஏ OS மணியன் குற்றச்சாட்டு. நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க கோரும் அரசினர் தீர்மானத்தை ஆதரிப்பதாகவும் பேச்சு. நீட் தேர்வுக்கு எதிரான தனி தீர்மானத்தை புறக்கணித்து பாஜக எம்எல்ஏ போஜராஜன் வெளிநடப்பு. நீட் தேர்வு பயிற்சி மையங்களை ஏன் அரசே நடத்தக்கூடாது எனவும் கேள்வி. தமிழ் வழி கல்வி படிக்கும் மாணவர்கள் ஏழை எளிய மாணவர்களுக்கு எதிரானது நீட் தேர்வு என எம்எல்ஏ சௌமியா குற்றச்சாட்டு. நீட் தேர்வுக்கு எதிரான தீர்மானத்திற்கு பாமக ஆதரவளிப்பதாகவும் பேரவையில் அறிவிப்பு. நீட் தேர்வுக்கு எதிரான தீர்மானத்திற்கு இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சிகள் ஆதரவு. பாஜக எம்எல்ஏ தமிமுன் அன்சாரியும் நீட் தேர்வுக்கு எதிரான தீர்மானத்தை ஆதரித்து பேச்சு. நீட்டுக்கு எதிரான தீர்மானத்தில் அரசியல் பேசாமல் நிறைவேற்றி தர வேண்டும். திமுக எம்எல்ஏ குற்றச்சாட்டுக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பதில். நீட் தேர்வு விவகாரத்தில் திமுக தவேக இடையே விவாதம். திமுக எம்எல்ஏ முத்துராஜா குற்றச்சாட்டுகளுக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் பதிலடி. நீட் ஒழிப்புதான் நிரந்தர தீர்வு என்பது தவேக அரசின் நிலைப்பாடு என அமைச்சர் ராஜ்மோகன் திட்டவட்டம். கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளதாகவும் பேட்டி. நீட் தேர்வால் தற்கொலை செய்த அனிதாவின் இறுதிச் சடங்கில் கடைசி வரை உடனிருந்து இறுதி மரியாதையை மேற்கொண்டவர் கேப்டன் விஜயகாந்த். சட்டப்பேரவையில் நீட் தேர்வுக்கு எதிரான தீர்மானத்திற்கு ஆதரவளித்து பேசிய பிரேமலதா விஜயகாந்த் பேச்சு. மாணவர்கள் சமூகத்திற்கு இழுக்கு நேரக்கூடாது என்பதற்காக முதலமைச்சர் தீர்மானம் கொண்டு வந்துள்ளதாக அமைச்சர் விஸ்வநாதன் பேச்சு. டெல்லியில் மாணவர்கள் நடத்திய போராட்டக் கழகத்தில் ராகுல் காந்தி நின்று கொண்டு இருந்தார் என கூறியதற்கு திமுக எதிர்ப்பு.
FCRA எனப்படும் வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை சட்ட திருத்தத்தை கைவிடக் கோரி சட்டப்பேரவையில் தனி தீர்மானம். திமுக, விசிக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் ஆதரவுடன் தீர்மானம் நிறைவேற்றம். இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு, இறையாண்மை, பொது ஒழுங்குக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை சட்ட மசோதாவை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும். FCRA மசோதாவால் சிறுபான்மை அமைப்பு உள்ளிட்ட சமூக நல அமைப்புகளுக்கு பாதிப்பு ஏற்படும் என தீர்மானம் கொண்டு வந்து அமைச்சர் ராஜ்மோகன் பேச்சு. CBI, ED வழக்கு இருப்பதால் நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் தினமும் டென்ஷனாக இருப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி சாடு. உதயநிதி விமர்சனத்திற்கு அமைச்சர் ஆனந்த் பதிலடி. தமிழக சட்டப்பேரவையில் நீட் தேர்வை ரத்து செய்வது மற்றும் FCRA ஆகியவற்றுக்கு எதிராக பாஜக நீங்களாக அனைத்து கட்சி சார்பிலும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதற்கு கமல்ஹாசன் MP வரவேற்பு. தமிழ்நாட்டின் நலனுக்கான இந்த ஒற்றுமை போக்கு என்றும் தொடர வேண்டும் என்றும் வாழ்த்து. பட்டா தொடர்பான விவாதத்தில் தாவேகா MLA பேச்சால் சட்டப்பேரவையில் சலசலப்பு. கன்னி பேச்சு கண்ணியத்தோடு இருக்க வேண்டும் என தாவேகா MLA சுகுமாருக்கு சபாநாயகர் அறிவுறுத்தல். நிதிநிலை அறிக்கை மற்றும் வேளாண் நிதிநிலை அறிக்கையில் தாவேகாவின் தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்றாவது இடம்பெற்றுள்ளதா என OPS கேள்வி. மாநில கடன் அளவு குறித்த OPS-இன் குற்றச்சாட்டுக்கு நிதியமைச்சர் மரிய வில்சன் பதில். சென்னை துறைப்பாக்கம் உள்ளிட்ட ஏரி குளங்கள் தூர்வாரப்பட்டு வருவதாக நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் விளக்கம். நீர்வளத்துறைக்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் பாமக MLA சௌமியாவுக்கு பதில். காவிரி ஆற்றில் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒரு தடுப்பணை கட்டினால் தமிழ்நாட்டிற்கு 100 TMC தண்ணீர் கிடைக்கும். 27,000 ஏரிகளை தூர்வாரினால் அதிக அளவு தண்ணீரை சேமிக்கலாம் எனவும் பட்ஜெட் மீதான உரையில் பாமக MLA சௌமியா பேச்சு. தாவேகா அரசின் பட்ஜெட்டில் புதிய திட்டங்கள் எதுவும் இல்லாமல் மக்கள் ஏமாற்றம் தரும் பட்ஜெட்டாக உள்ளது. பட்ஜெட் மீதான விவாதத்தில் முன்னாள் முதலமைச்சர் OPS குற்றச்சாட்டு. பட்ஜெட் மீதான விவாதத்தில் OPS செங்கோட்டையன் இடையே காரசார விவாதம். சட்டசபையில் ஜெயலலிதா, ஸ்டாலின் புகைப்படம் வைத்தது தொடர்பாக இருவரும் வார்த்தை மோதல். அறுபது ஆண்டு காலம் கழித்து கூட்டணி அமைச்சரவையில் காங்கிரஸ் இருப்பதை திமுக விரும்பவில்லை. உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் காட்டம். தாவேகா அரசு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும். வறட்சியால் தவிக்கும் விவசாயிகளை பாதுகாக்கும் வகையில் சிறு குறு விவசாயிகளின் கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் புதிதாக AC பேருந்துகள் கூட தேவையில்லை. சாதாரண பேருந்தாக இருந்தாலும் அது தரமாக இருந்தால் போதும். அதையாவது சரிவர இயக்குமாறு எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை. தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் அரசு பேருந்து பழுதடைந்தும் மழை நேரங்களில் ஒழுகும்படியாகவும் உள்ளதாக குற்றச்சாட்டு. கடந்த கால ஆட்சிகளில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களுக்கு வெற்றி என பெயர் சூட்டுவதுதான் நீங்கள் சொன்ன மாற்றமா என எடப்பாடி பழனிசாமி கேள்வி. தாவேகா ஆட்சி பொறுப்பேற்ற 3 மாதத்தில் 20,000 கோடி கடன் வாங்கியதாகவும் இதே நிலை நீடித்தால் 5 ஆண்டு முடிவில் 20 லட்சம் கோடி ரூபாய் கடன் எட்டும் என்றும் விமர்சனம். தமிழகத்தில் தனியார் பேருந்துகளில் கட்டணம் உயர வாய்ப்புள்ளதாக தகவல். டீசல் விலை உயர்வு காரணமாக பேருந்துகளின் கட்டணத்தை உயர்த்துமாறு தனியார் பேருந்து உரிமையாளர்கள் விடுத்த கோரிக்கையை முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு செல்வதாக அமைச்சர் தமிழன் பார்த்திபன் பேச்சு. வரும் 13ஆம் தேதி முதல் சட்டப்பேரவையில் 10 நிமிடங்கள் தான் சட்டமன்ற உறுப்பினர்கள் பேச வேண்டும். MLA-க்கள் 10 நிமிடங்களுக்கு மேல் பேரவையில் பேசினால் மைக் அணைக்கப்படும் என சபாநாயகர் JCD பிரபாகர் எச்சரிக்கை.
கர்நாடக அணைகளில் இருந்து காவிரியில் தமிழகத்திற்கு நீர் திறக்க காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு. அடுத்த 15 நாட்களுக்கு தினமும் 1 TMC வீதம் நீர் திறக்க வேண்டும் என ஆணை. புதுச்சேரியில் வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் GNS ராஜசேகரன் அரசு அதிகாரிகளுடன் ஆலோசனை. வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் மேற்கொள்ளவிருக்கும் திட்டங்கள் குறித்து கருத்து கேட்பு. அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, நண்பனும் இல்லை. கூட்டணி உருவானால் அறிவிப்பார்கள். நீங்களே கூட்டணியை உருவாக்கி விடுவீர்கள் போல உள்ளது என செய்தியாளர்களின் கேள்விக்கு பாஜக நிர்வாகி வானதி சீனிவாசன் பதில். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து அதிகாரிகளுடன் அமைச்சர் N. ஆனந்த் ஆலோசனை. மழைக்காலங்களில் எந்தவித புகார்களும் வராத அளவிற்கு அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்க வேண்டுமென அறிவுறுத்தல். கடந்த 2024 ரயிலில் 4 கோடி ரூபாய் பணம் கைப்பற்றிய வழக்கில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் மீது புதன்கிழமை நடைபெறவிருந்த குற்றச்சாட்டு பதிவு நிறுத்தி வைப்பு. மனுவிற்கு விரிவாக பதில் அளிக்க காவல்துறை கால அவகாசம் கோரிய நிலையில் நிறுத்தி வைத்து சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை. தெரு சாலைகளில் பெயர்களில் உள்ள சாதி பெயர்களை அகற்றும் உத்தரவுகள் அமல்படுத்தப்படுவதை உறுதி செய்ய வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அதிமுகவிலிருந்து விலகிய சிங்கை ராமச்சந்திரன் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தார். சென்னையில் முதலமைச்சரும் தாவேகா தலைவருமான விஜய் முன்னிலையில் தன்னை அக்கட்சியில் இணைத்துக் கொண்டார். சதுரகிரி மலைப்பகுதியில் மீண்டும் காட்டு தீ எரிவதால் புதன்கிழமை ஆடி அமாவாசையை முன்னிட்டு சதுரகிரி கோயிலுக்கு செல்வதற்கு மாவட்ட நிர்வாகம் தடை. ஏற்கனவே காட்டு தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதை தொடர்ந்து புதன் மற்றும் வியாழக்கிழமை சதுரகிரி கோயிலுக்கு செல்ல அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் தீ மீண்டும் பரவ துவங்கியுள்ளதால் தற்போது தடை விதிப்பு. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் பகுதியில் தாகம் தீர்க்க நீர்நிலைகளை தேடித் திரியும் காட்டு யானைகள். யானைகளை ஆர்வத்துடன் பார்க்க குவியும் இளைஞர்கள் கத்தி கூச்சலிட்டு இளைஞர்கள் யானைகளை விரட்டக்கூடாது என எச்சரிக்கை. தங்கம் விலை சவரனுக்கு காலையில் 2400 ரூபாய் விலை உயர்ந்த நிலையில் மாலையில் ரூபாய் 800 குறைந்து 1 சவரன் 1,13,200க்கு விற்பனை. கிராமுக்கு காலையில் 300 ரூபாய் உயர்ந்த நிலையில் மாலையில் 100 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 14,150க்கு விற்பனை. வெளிநாட்டு பங்களிப்பு திருத்த மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் பரிசீலனைக்கு அனுப்ப மத்திய அரசு முடிவு. புதன்கிழமை மக்களவையில் விவாத பட்டியலில் எடுத்துக் கொள்ளப்பட்டு அனுப்பப்படும் என நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சகம் தகவல். இந்திய நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் வகையில் அனைவரும் தங்கள் வீடுகளில் சுதந்திர கொடியை ஏற்றுங்கள். நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இன்ஸ்டாகிராம் மூலம் கோரிக்கை. தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத் அருகே புதையல் எடுத்து தருவதாக கூறி 11 பேரிடம் 1 கோடி ரூபாய் மேல் மோசடி செய்த கும்பல். ஏற்கனவே வீட்டுக்கு அடியில் போலி தங்க நாணயங்களை புதைத்துவிட்டு மாந்திரீக முறையில் சிறப்பு பூஜை நடத்துவது போல நாடகமாடிய 4 பேர் கைது. தெலுங்கானாவின் பீச்சுப்பள்ளியில் நதியிலிருந்து வெளியேறி பக்தர்கள் புனித நீராடும் படித்துறைக்கு வந்த முதலை. வருண பகவானின் வாகனம் என கூறி அமர்ந்து மழை பெய்ய வேண்டி மந்திரங்கள் ஓதி பூஜை செய்த அர்ச்சகர். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். இலவச தரிசனத்தில் சுமார் 18 மணி நேரம் காத்திருந்து ஏழுமலையானை தரிசித்த பக்தர்கள். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் கொட்டி தீர்த்த கனமழை. சாலைகளில் மழைநீர் குளம் போல் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையே வரக்கூடிய 15ஆம் தேதி முதல் தொடங்க உள்ள டெஸ்ட் தொடர்.
முதல் டெஸ்டில் இருந்து காயம் காரணமாக இலங்கை வீரர்கள் பதும் நிஷங்கா மற்றும் குசல் மெண்டிஸ் விலகல் என தகவல். லால் கிப்பன் எனும் அரிய வகை குரங்குடன் கொஞ்சுவது போன்ற வீடியோ வெளியிட்டு வசமாக சிக்கிய பிரபல நடிகர் விக்ரம். அயல்நாட்டு உயிரினங்களை வைத்திருந்ததாக விக்ரமின் மகள் வீட்டு உறவினர்கள் மீது வனத்துறையினர் விசாரணை.